ஓபிஎஸும் போட்டு உடைச்சார். அப்படிலாம் இறங்கி வந்தவர் இன்றைக்கி சந்திரமுகியாக மாறி நிற்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை ராசா, நீ தூக்கெலாம் மாட்டிக்க வேணாம், நீ வெளியே போய் அதை விட பெரிய தூக்கு அங்கே இருக்குது தாவேக்கான்னு. ஜெயலலிதா கூட சசிகலா இந்த டீம் இவர்கள்கிட்ட இந்த கூட்டம் எல்லாம் வளையணும். அதில் யார் நல்லா வளையிறாங்களோ அவங்களுக்கு நல்ல வேல்யூ. அதில் வேறு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஓபிஎஸ் எப்படி வந்தார்னு உங்களுக்கு தெரியும். கம்பெனிக்கு விசுவாசமாக தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க ஜெயிலுக்கு போன பிறகு இவர் தன்னிலை மறந்து பேசுவதும் நடப்பதும் ரொம்ப ஓவராக போக ஆரம்பித்தார். அப்போந்தான் சித்தப்பனும் பெரியப்பனும் மேலேருந்து பார்த்துனே இருக்கிறாங்க, என்னடா கேப் உழுதான்னு. விழுந்துச்சுரா கேப்பு அப்படின்னோடனே பட்டுன்னு கூப்பிட்றாங்க. நான் சொல்கிறேன், பாஜக கூப்பிட்டு அவருக்கு பெருமையை தேடி தருது. ஜல்லிக்கட்டு நாயகனாக வர்றாரு. ஆமாம், என்னடா இவர் எதுவுமே பண்ண முடியலையேன்னு லாஸ்ட்டில் அடித்து பிடிச்சி தான் பதவியை ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க. அதற்கு பிறகு இவர் யாருடைய கைப்பாவையாக இருந்தாலும் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அப்போ தெரியல, இப்போ தெரியுதுன்ற மாதிரி. உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸை விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது. ரெட்ரோலக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க பண்ணுற பிரச்சனை இல்லை. அதில் ஒருத்தர் இருக்கார், பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் ஒரு கெடு கொடுத்தாரு, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. டெல்லி போயிட்டு வந்தாங்க. அந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்களால் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அது யாருக்கு பிரச்சனையாக போய் முடியுதுன்னா அது அதிமுகவுக்கு தான் பிரச்சனையாக இருக்குது. அது ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், மற்றவங்களாம் கூட கட்சி மாதிரி திமுகவுக்கு கூட போயிடுறாங்க. அது கூட பெரிய பிரச்சனையாக இல்லை. அது ஒரு நாள் சம்பவமாக அது கடந்து போயிடுது. ஆனால் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் என்டிஏவிலிருந்தும் வெளியேறி இந்த கூட்டணிக்கு ஒரு குடைச்சலை கொடுத்து கொண்டிருக்காங்கன்றதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இப்போது டிடிவி தினகரன் அவர்கள் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் நான் அந்த கூட்டணியில் தொடர மாட்டேன். துரோகி. ஆமாம், துரோகி எடப்பாடி பழனிசாமி இருந்தால் அதில் தொடர மாட்டோம் அப்படின்றாரு. ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, பழைய ரஜினிகாந்த் மாதிரி எஸ் எஸ் யா யா அப்படின்னு சொல்லி எந்தவித நிபந்தனையுமின்றி இணைய தயார் அது சொன்னார். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் சொல்கிறாரு. இப்போ ரீசெண்ட் டைமில் டிடிவி அவர் சொன்ன பதில் சரியான பதில் அப்படின்னு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் இப்போ ஒன்றா இணைய முடியும் அப்படின்னா அப்போது அதிமுகவே ஒன்றா இணைய முடியும் அப்படின்ற ஒரு இது வருது இல்லையா அந்த இடத்துல? அரசியலில் எதுவும் நடக்கலாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி நடக்கிறத வச்சு தான் பேச முடியும். இன்னும் 2 வருஷம் பொறுத்தது. நான் சொல்கிறேன், ஒரு காலத்தில் எந்த கட்சி ஆட்சி பிடிக்குதோ அதுக்கு எதிராக விஜயும் மற்றொரு கட்சியும் சேர்ந்து நிற்கலாம். பாஜகவுடன் கூட விஜய் போகலாம், அல்லது விஜய் விட்டுட்டு சினிமா நடிக்க போகலாம். அதை ஒரிஜினல் டேக் ஓவர் பண்ணலாம். இந்த மாதிரி எது வேணால் நடக்கும். புஷியானந்த் மட்டும் வரமாட்டார், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இப்போ இந்த மாதிரி வரமாட்டார் புஷியானந்த். அரசியலில் தனியாக வரமாட்டாருன்ற அரசியலில் தனியாக தலையாட்டுறது முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். திடீர்னு மைக் போடுவீங்க, தலையாட்டணும், மறுபடியும் மைக் எடுப்பீங்க, நிறுத்தணும், ரொம்ப கஷ்டம். அதனால் சொல்ல முடியாது. அரசியலில் எதுவும் நடக்கலான்றேன். சேகர் பாபு அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தார், இன்றைக்கி அந்நியார் காலத்தொட்டு கும்புற அளவுக்கு இருக்கார். அதனால் வாழ்க்கை எப்படி வேணாலும் போகும். ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைக்கி விஷயத்தை பற்றி மட்டும் தான் நம்ம பேச முடியும். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனி முதலாளியாக இருந்தோம், இந்த பெரிய பண்ணையார்கள் இருந்துட்டு அவங்கள்ட்ட வேலைக்கு இருந்தவன் அவனே கம்பெனி முதலாளி எதில் வந்தோன்னா, சுருக்கமாக சொல்லணும்னா படையப்பா படத்தில் அந்த அம்மா பேர் என்ன, வேலைக்காரி முதல்ல ஆகும்போது எப்படி ரம்யா கிருஷ்ணன் கோவம் வருதோ அந்த கோவம் தான் எனக்கு டிடிவிக்கு இருக்குது. அது அவ்வளோதான் சொல்ல முடியும். கரெக்டாக சொல்லணும்னா புரிய வைக்கணும்ல, எளிய சொல்லி சுருங்க சொல்லி விளங்க செய்தல்றாங்களே அந்த மாதிரி. அப்போது இதில் வேலைக்காரி தான் எடப்பாடி. ஆமாம், வேறு படையப்பா ரஜினி தான் அமித்ஷாவா? அமித்ஷா இல்லைங்க, படையப்பா ரஜினி அமித்ஷா. படையப்பா ரஜினின்றது பாஜக, இல்லாட்டி முதல்வர் பதவி தான். முதல்வர் பதவி கட்சியுடைய பதவி அதுதான். ஏன்னா இவர் இதை அடைஞ்சிட்டார். மன்னிக்கணும், என் வீட்டு எஜமானி ரொம்ப நல்லா இருக்கா. ஆமாம், அந்த மாதிரி என் வீட்டு எஜமானி ஆகிட்டா, அதான் பிரச்சனை. அப்போது ஜெயலலிதா கூட சசிகலா இந்த டீம் இவர்கள்கிட்ட இந்த கூட்டம் எல்லாம் வளையணும். அதில் யார் நல்லா வளையிறாங்களோ அவங்களுக்கு நல்ல வேல்யூ. அதில் வேறு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஓபிஎஸ் எப்படி வந்தார்னு உங்களுக்கு தெரியும். இந்த இதில் சித்தி அக்கா பையன்
எப்படி வந்தாருன்னு. அவர் ஒன்றும் அதிமுக இப்போ எடப்பாடி பழனிசாமி மாதிரி அதிமுகவில் கிளை கழகத்துலேருந்துலாம் வரல, இல்லை நம்ம இவர் மாதிரி ஓபிஎஸ் மாதிரி நகர செயலாளர் இருந்தெல்லாம் அன்பை பெற்றுலாம் வரல நேரடியாக. அவர் நேராக வந்து உள்ளே வந்தார். அதிமுகவுடைய பொருளாளர் ஆக்கப்பட்டார். பெரியகுளம் தொகுதி, இப்போ தேனி தொகுதியில் போட்டியிட வைத்து எம்பியாகவும் இருந்தார். பெரிய பவராக இருந்தார். ஒரு கட்டத்தில் எல்லாரையும் அடிச்சு துரத்துனாங்க ஜெயலலிதா 2001. அப்படி துரத்தும் பொழுது இவரையும் சேர்த்து துரத்தி விட்டாங்க, வளர்ப்பு மகனையும் சேர்த்து துரத்தி விட்டாங்க. அதற்கப்புறம் யாரையும் சேர்த்துக்கல சசிகலாவை தவிர. சசிகலான்றது அவங்களுக்கு ஒரு ஷாக் அப்சார்பர். அவங்களுடைய கோபத்தையும் மற்ற விஷயங்கள் டென்ஷனையும் இதெல்லாம் வந்து தணிக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு துணை தேவை. அதுக்கு சசிகலா கரெக்டாக இருந்தாங்க. அதனால் மீண்டும் சசிகலா கூப்பிட்டுட்டாங்க. அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு சசிகலா இருந்தது லாபம்தான், நஷ்டம் கிடையாது. அப்போ அவங்க அந்த இதை இருந்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த கூட்டத்தை யாரையும் சேர்க்கலை. நம்ம டிடிவி தினகரனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் இருக்க வரைக்கும் கூட அவர் வரல. டிடிவி தினகரனையும் மறந்துட்டாங்க எல்லாரும். அவருடைய பவர் என்ன எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இது ஒரு பார்ட்டு. ஓபிஎஸ்ஸு இந்த மாதிரி பணிவிடை செஞ்சதுனால, ப்ளஸ் தென் மாவட்டத்தை சேர்ந்த அவர்கள் சார்ந்த அந்த சமூகத்தையும் சேர்ந்தவன்றதுனாலையும் நன்றாக விசுவாசி. கிட்டத்தட்ட எல்லாரையும் நிறுத்தி வளைய சொன்னால் இவர் வளையிறது கொஞ்சம் நல்லா எள்ளு ஷேப்பில் நின்னாலும் ஸ்ட்ராங்காக நிற்பாப்புல அப்படின்றதுனால இவரை எடுத்த உடனே 2001 அமைச்சராக்குறாங்க. அந்த டைமில் வந்து டான்சி பிரச்சனையில் ஒரு முதலமைச்சராகிறாங்க. எல்லாருக்கும் ஓபிஎஸ் ஆனால் அம்மாவிட அன்பை பெற்றவர் அப்படின்னு உண்மையிலேயே அவர் அந்த இது இருந்துச்சு, பணிவு அன்பு எல்லாமே இருந்துச்சு, மாற்று கருத்து இல்லை. 2016 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தான் அவருடைய விசுவாசம் வேறு பக்கம் தாவியது. அப்போ அப்படிப்பட்ட ஓபிஎஸ் இருக்கிறாங்க. மற்றவர்கள் அவர்கள் உழைப்பு மற்ற விஷயங்களில் அமைச்சர்களாக 50 தலைவர்கள் மாறி இருப்பாங்க. அதில் சில பேர் வருவாங்க, சில பேர் வெளியேற்றப்படுவார்கள், மாறி மாறி. அதில் 2011 பிறகு வெளியேற்றப்பட்டவர் தான் செங்கோட்டையன். அமைச்சராக இருக்கார். வேறு சில சர்ச்சைகள் சிக்கும் போது அவரை வெளியேற்றுறாங்க. அப்போ அவர் எடப்பாடி போன்றவர்கள் கொஞ்சம் மேலே வர்றாங்க. எடப்பாடி எந்த காலத்துலேயும் இவங்க இது பண்ணல. 2009ன்றாங்க. அப்போ வேறு தப்பாக ஒரு முடிவெடுத்து மறுபடியும் சரி பண்ணிட்டு தான் எடப்பாடி மறுபடியும் கொண்டு வராங்க. அப்போ எடப்பாடி தொடர்ச்சியாக இருக்கார். நத்தம் விஸ்வநாதன் இருக்கார், ஓபிஎஸ்ஸு, வைத்தியலிங்கம், இன்னொருத்தர் யார், தங்கமணிலாம் கிடையாது, கேபி முனுசாமி. இவர்கள் தான் ரொம்ப பெரிய தலைவர்களாக நெருங்கிய இதுவாக இருக்காங்க. அவைத்தலைவராக மதுசூதனுக்கு ஒரு மரியாதை. ஜெயலலிதா எல்லாருக்குமே ஒரு இது கொடுப்பாங்க. அந்தந்த பொசிஷனுக்கு அவங்களுக்கு உள்ள மரியாதை, மற்றவர்கள் அமைச்சர். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இயற்கையாகவே எல் ஷேப்பில் சிறப்பாக வளையக்கூடியவர் என்கிற அடிப்படையிலும் விசுவாசம் மிகுந்தவர் என்ற அடிப்படையிலும் முதலமைச்சராக பன்னீர்செல்வத்தை நியமிக்கிறாங்க. ஆனால் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் தான் நான் அதிமுக விசுவாசி. அதற்கு பிறகு நான் வந்து அதிமுக விசுவாசி இல்லை, வேறு சிலருடைய அசைன்மெண்ட்டுன்னு இயங்கும் போது கண்டுபிடிச்சி அவருக்கு எதிராக அவருடைய மதிப்பை குலைக்கிற வேலையெல்லாம் பண்ண பார்க்குறாங்க. ஒன்றும் பண்ண முடியல. ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் பாஜக கூப்பிட்டு அவருக்கு பெருமையை தேடி தருது. ஜல்லிக்கட்டு நாயகனாக வர்றாரு. ஆமாம். என்னடா இவர் எதுவுமே பண்ண முடியலையேன்னு லாஸ்ட்டில் அடித்து பிடிச்சி தான் பதவியை ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க. அதற்கு பிறகு இவர் யாருடைய கைப்பாவையாக இருந்தாலும் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அப்போ தெரியல, இப்போ தெரியுதுன்ற மாதிரி குருமூர்த்தி கூப்பிட்டு சொல்லிட்டாரு. நான் தாங்க அவரை என்கிட்ட வந்து கேட்டார், நான் தான் சொன்னேன் அப்படி. அந்த பியூட்டிஃபுல் ஐடியாவை கொடுத்தது நான் தான் அப்படி இப்படின்னு போச்சு. ஆனாலும் இவர்கள் அதுக்கப்புறம் நடந்தெல்லாம் தெரியும். கூவத்தூரில் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அது எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் நமக்கு தெரியாது. பல கருத்துக்கள் வருது. கூவத்தூர் ரகசியமாக தான் இருக்கும் கடைசி வரைக்கும். ஆமாம், ஏலத்தில் எடுத்தாங்களா அது. இன்றைக்கி கூவத்தூர் நடந்தது சொல்லவான்னு இவர் தனியாக ஊட்டின்னு இருக்காங்க. அன்றைக்கி நீ தானே கூட இருந்தேன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு ரொம்ப ஃபெமிலியர் வந்து கருணாஸ் அவர்கள் தான். கருணாஸ் சொல்லவா, அவர் ரொம்ப கேவலமான விஷயம் சொல்லவா அப்படின்னுவார். இந்த கதைலாம் 69 நடந்திருக்கு. எல்லா காலத்துலேயும் அரசியல் என்பது எல்லாமும் சம்மந்தப்பட்டது தான் அரசியல். அரசியல்னு இல்லை, பல இதுக்கு இது நடக்கும். வியாபாரம் இதில் மட்டும் என்ன, நெட்ரிகன் படம் பார்த்தீங்களா? அந்த சரத்குமார் என்னென்னவோ பண்ணி பார்ப்பாங்க. கடைசியில் எங்கே வீக்குன்னு பார்த்தா வேறு இதில் வீக் இருக்கும், வீழ்த்திடுவார். அந்த மாதிரி எல்லா சாம பேதம் தானம் தண்டம் அந்த மாதிரி. அதில் கூவத்தூரில் இவர் வந்தார். எடப்பாடி வந்தோடனே கம்பெனிக்கு விசுவாசமாக தான் இருந்தாங்க. கம்பெனிக்கு விசுவாசமாக தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க ஜெயிலுக்கு போன பிறகு இவர் தன்னிலை மறந்து பேசுவதும் நடப்பதும் ரொம்ப ஓவராக போக ஆரம்பித்தார். அப்போந்தான் சித்தப்பனும் பெரியப்பனும் மேலேருந்து பார்த்துனே இருக்கிறாங்க. என்னடா கேப் உழுதான்னு. விழுந்துச்சுரா கேப்பு அப்படின்னோடனே பட்டுன்னு கூப்பிட்றாங்க. என்ன சொல்கிற, அவங்களுக்கு நீ இனிமேல் கப்பம் கட்ட தேவையில்லை,
நீயே சம்பாதிச்சு நீயே வச்சுக்கோ, ம் உன் கம்பெனிக்கு நீ தான் ராஜா, நீ தான் எம்டி. இது கூடுதலாக நாங்கள் ஒரு டைரக்டர் இது சேர்மன் போடுவோம், நீ வைஸ் சேர்மனாக இருந்துக்கோ. ஆனால் இதெல்லாம் நீ பார்த்துக்கோ, கம்பெனி விவகாரம்லாம் நீ பார்த்துக்கோ. எங்கள் ஆள் ஒருத்தர் வைஸ் சேர்மனாக இருப்பார், சரி வைஸ் இதுவாக இருப்பார், சேர்மனாக இருப்பார், கம்பெனி பொறுப்பில் எல்லாம் கொஞ்சம் அவர் உனக்கு அடுத்த இடத்துல இருப்பார். ஓகேன்னா சொல்லு, அந்த குடும்பத்தை அமுச்சு விட்டுடலாம் அப்படின்னா. இது நல்லா இருக்கே, இனி நமக்கு பிரச்சனையே இல்லை. இல்லவே இல்லை, யாருக்கும் போய் வளைய வேண்டிய தேவை இல்லவே இல்லை, எங்கள்கிட்டலாம் வளையெல்லாம் தேவையில்லை. அப்பப்போ கூப்பிடுவோம், சொல்லுவோம், அதை பண்ணிட்டு போனால் போதும். ரைட், நல்லா இருக்குது இந்த ஐடியான்னு தொத்தி விட்டாங்க. அவர் போகும்போது ஒரு 18-21 எம்எல்ஏ கூட்டு போனார். அப்புறம் 3 பேர் போனாங்க, 18 பேர். இப்போ இந்த 18 பேருக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு தான் அந்த சேர்மன் புதுசாக கொண்டு வந்துடல, அவர்கிட்ட 11 பேர் இருக்கிறாங்க. வச்சு பண்ணு, 119 இருக்குதா, நடத்துங்க அப்படின்னு நடத்துகிறாங்க. அதைத்தான் உதவி என்று அவரும் சொல்லுகிறார். கிட்டத்தட்ட பெரிய உதவி தான், அந்த குடும்பத்திட்ட இருந்து வெளியே தான் உதவி தானே அது. அதற்கப்புறம் இவர்கள் போகிறாங்க, அவங்க சொல்கிறத கேட்குறாங்க, அது பண்ணுறாங்க, அப்படி போகுது. அவங்க அந்த சேர்மன் அனுப்பிச்சாங்களா, அந்த சேர்மன் மூலியமாக மீண்டும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஒரு ஷிண்டேவாக எதாவது பண்ணுவாரான்னு. ஆனால் அவரால் எதுவும் பண்ண முடியவில்லை. இந்த நேரத்தில் தான் இது எல்லாருக்கும் வேலை காமிப்பாங்கல்ல, இவர்களுடைய இதையும் புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ராங்காக ஆகிட்டான், ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் இது ஒன்றும் வேலைக்கு ஆகலன்னு இவரையும் நீக்கிட்டு அவர்களே வந்து இன்றைக்கி தனி கட்சியாக தனியாக கம்பெனி வெயிட்டாக இருக்குது. இதுக்கு இன்னொருத்தர் இவங்க கம்பெனிலேருந்து ஒரு சேர்மனை போடுறாங்க. அந்த சேர்மனும் இந்த பழைய சேர்மனு அப்புறம் ஏற்கனவே விரட்டப்பட்டவருக்கு இவர்கள் நல்லவர்கள் ஆகிவிடுகிறார்கள். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கோபம் வந்து அவருக்கு யார் மேலே வருதுன்னா, யார் மூல காரணமோ அவங்க மேலே வரல. நம்ம வீட்டில் வேலைக்காரி அந்த சௌந்தர்யா அந்த வீட்டு எஜமானி ஆகிட்டாலன்னு ரம்யா கிருஷ்ணனு கோபம் வருது. அந்த கோபம் இன்னை வரைக்கும் இருக்குது. படையப்பா மேலே கோபம் வரல, சௌந்தர்யா மேலே தான். படையப்பா மேலே கோவப்பட முடியாது. கோவம்லாம் இல்லை, கோவம் இருக்குது, ஆனால் கோவப்பட முடியாது. அப்போ படையப்பா கூடயே சேர்ந்துக்கிட்டே சௌந்தர்யாவை காலி பண்ணணும்னு சௌந்தர்யா அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. படையப்பா எப்படி சௌந்தர்யாவை காலி பண்ணுவார்? எப்படி பண்ணுவார்? ரொம்ப தேவை. படையப்பாக்கே தெரிஞ்சு போச்சு, வீட்டில் சமையல் எல்லாம் கெட்டு போய் எல்லாருக்கும் வயிற்றால போய் பிரச்சனை ஆனது காரணமே நம்ம அமிச்ச சேர்மனும் பழைய சேர்மனும் சேர்ந்து தான் கெடுத்து விட்டுக்கிறாங்க. இல்லாட்டி நம்ம நல்லா பிஸ்னஸ் ஷேரில் ஒரு லெவல் வந்திருப்போம். எதிர் டீமோட எதிர் கம்பெனியோட நம்ம புது சேர்மன் சேர்ந்துக்கிட்டு இந்த ரம்யா கிருஷ்ணன் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணிட்டாப்புல அப்படின்னு படையப்பாக்கு தெரிஞ்ச உடனே சௌந்தர்யா கூட மறுபடியும் ஒப்பந்தம் போட்டுன்னு கரெக்டாக நம்ம பண்ணுவோம். இல்லை உங்கள் சேர்மன் வேஸ்ட்டு, எதிர் கம்பெனியோட சேர்னா சேர்மன் அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல சேர்மன் கொண்டு வந்து கூட வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி அந்த இது ஓடுது. இப்போ ரம்யா கிருஷ்ணனுக்கு இப்போவும் கோபம் இருக்குது. என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டு முடியாமல் சௌந்தர்யாவை தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க. இதெல்லாம் நடக்குது. இப்போ சௌந்தர்யா படையப்பா பார்த்து சொல்லிட்டாங்க, இவங்களெல்லாம் சேர்த்துக்கவே மாட்டேன், நான் இப்படி தான் அப்படின்னு. இல்லை இதில் சௌந்தர்யா வந்து எடப்பாடி, இல்லை ரம்யா கிருஷ்ணன் வந்து டிடிவி. ஏன்னா பார்க்குறவங்க குழம்பிடுவாங்க, அதுதான் சொல்கிறேன். புது சேர்மன் அண்ணாமலை, பழைய சேர்மனு இவர் ஓபிஎஸ் ரமேஷ் கண்ணாவா, எதிர் கம்பெனி வந்து திமுக. ரமேஷ் கண்ணா வந்து இவர் நயனா நாகேந்திரன் கூடவே இருக்கார்ல. இவங்க கண்டுபிடிச்ச அந்த மலை தான் ஆட்சி பவர். இப்போ மறுபடியும் இன்னொரு மலையை தேடி போய் கொண்டிருக்கிறார்கள். இப்போ மலையை வச்சுக்கிறது எதிர் கம்பெனி, கனிம வள கொள்ளை இதெல்லாம். இதில் மணிவண்ணன் கேரக்டர் ஒன்று இருக்குது. மணிவண்ணன் கேரக்டர் சிவாஜியோட தம்பி, யாரை போகிறதுன்னு தெரில. ஏன்னா எனக்கு கெட்டவனாக இருந்து நல்லவனா மாறி. அதனால் ஏங்க அதுக்காக அப்போ சிவாஜி யாருன்னு கேட்டு போகிறீங்க? கேட்க மாட்டேன், ஜெயலலிதான்னு சொல்லிட்டு போயிடுவோம், அவர் தான் போவோம். வேறு என்ன பண்ணுறது? கரெக்டாக தான் இருக்குது. ஆமாம். இல்லை இந்த ஒரு பொசிஷன் இருக்கு இல்லையா, இப்போ இவங்கள ரெண்டு சேர்க்கணும். இப்போ இவங்க 2 பேரால என்ன பண்ண முடியும்? இப்போ கோவப்பட்டுட்டாங்க, என்டிஏலேருந்து வெளியே வந்துட்டோம்னாங்க, நாங்கள் வந்து எடப்பாடியாக இருந்தால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். உச்சகட்டமாக எடப்பாடி இருந்தால் நான் என்டிஏல இருக்க மாட்டேன், ஆமாம், தூக்கு மாட்டிக்குவேன்றாரு. அப்போ இங்கே முடிஞ்சு போச்சு கதைன்னு தெரியுது. இல்லை 2021 அவர் என்ன சொன்னார்? வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம், சேர்ந்து பயணிக்கலாம், தனி கட்சி தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேகமாக போகும்போது கடந்து போயிட்டேன். அவ்வளோ பேசியிருக்காரு. நான் நிற்கலங்க, எங்கள் ஆளுங்களுக்கு கொடுங்க, ரெட்டையிலே நிற்க வைங்க அப்படி பேசினார். அமித்ஷா வச்சு கொஞ்சம் சேர்த்துக்க சொல்லுங்கலாம் அமித்ஷாலாம் பேசி பார்த்தாரு. அதை கூட குருமூர்த்தி போட்டு உடைச்சாரா? ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. அதனால் இவங்க வந்து ஓபிஎஸும் போட்டு உடைச்சார். அப்படிலாம் இறங்கி வந்தவர் இன்றைக்கி சந்திரமுகியாக மாறி நிற்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை ராசா, நீ தூக்கெலாம் மாட்டிக்க வேணாம், நீ வெளியே போய் அதை விட பெரிய தூக்கு அங்கே இருக்குது தாவேக்கான்னு, அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கன்னு இன்றைக்கி எடப்பாடி முடிவு எடுத்துட்டாப்புல. எனக்கு தெரிஞ்சு இதில் சேர்த்துக்க கூட 1% வாய்ப்பு இருக்குது. அது மரணக்குழி கூட இல்லை, கேட்டே ஓப்பன் பண்ண மாட்டாங்க.
அப்படியே உள்ளே விட்டாலும் இப்படி நிற்கிறியா, முட்டிக்கால் போட்டு அப்படியே நிற்கிறியா, அந்த சால்வின் டெம்பிளில் சேர்ந்து அந்த பானையெல்லாம் பிடிச்சி நிற்க வைப்பாங்க, அந்த மாதிரி பயிற்சிலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் செய்யணும். மேடையில் ஏறி பேசவே கூடாது, அரசியலே தெரியாத மாதிரி காட்டிக்கணும். என்ட்ரியே 100 சேர் போட்டிருப்பாங்க, நிற்கணும், ஆனால் உட்காரக்கூடாது. 100 சேரை எடுத்து வை. சேர் தூக்கணும். சேரை தூக்கிட்டு அந்த வடிவேல் படத்தில் நாங்கள்லாம் பேச மாட்டோம் தூக்கின நடப்பான்ல, அந்த மாதிரிலாம் நடக்கணும். தப்புன்னு வேக வேகமாக சேரில் அடுக்கணும், வேக வேகமாக சேரில் உடைக்கணும். இந்த மாதிரி பல பயிற்சிகள் இருக்குது. கம்பி மேலே ஏற சொல்லுவாங்க, லைட் போஸ்ட் விழும்போது அதுலேருந்து தப்பிக்கணும், பல விஷயம் இருக்குது. எஸ்பி கிட்டே போய் இப்படி நிற்கணும். அதுக்கெல்லாம் ஓபிஎஸ் பார்த்துக்காப்புல, இல்லை என்ன நான் நிற்கிறேன் பாருண்ணா, அப்படி வளைஞ்சி எல் ஷேப்பில் நிற்பேன் அப்படின்னாப்புல. அதனால் செம்ம காமெடியெலாம் வருங்காலத்தில் இருக்குது. நடந்தது தான், ஒரு படையை பார்க்காத தான் நடந்துருக்குது. அதனால் ரம்யா கிருஷ்ணன் என்ன கத்தியாச்சு, அந்த கை தான் ஆகும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.